अस्सलाम वालेकुम लवलीஸ் வெல்கம் டு ரித்துஸ் மாம் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னா மட்டன் மக்ரூனி. என்னோட ஸ்டைல்ல நான் எப்படி பண்றேன்னு சொல்லி பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாங்க இப்போ ஃபர்ஸ்ட் இன்கிரிடியன்ட் பார்த்துடலாம். வெங்காயம் வந்து ஒரு 2 மீடியம் சைஸும் தக்காளி 2 மீடியம் சைஸும் எடுத்து வச்சிருக்கேன், ரெண்டுமே கட் பண்ணி. அப்புறம் வந்து புதினா கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகா ஒரு 3 கீத்தி வச்சிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டை 1, கிராம்பு 3, ஏலக்காய் 1, ப்ளஸ் வந்து மட்டன் எலும்பு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ வந்து அடுப்பு ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கலாம். குக்கரில் வந்து இப்போ 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டுக்கலாம். அதுவும் நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் வந்து ஆனியன் வந்து போட்டுக்கலாம். ஆனியன் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம அதை செய்யும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ என்னென்னா ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருந்தாலும் அதையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு தென் வந்து பச்சை மிளகா ஒரு 3 அதையும் எடுத்து போட்டுக்கலாம். போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். தென் வந்து தக்காளியும் போட்டுக்கலாம். தக்காளியும் போட்டுட்டு புதினா கொத்தமல்லி ரெண்டுத்தையுமே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. தென் வந்து மட்டன் எலும்பு எடுத்து வச்சுருக்கல அதையும் எடுத்து போட்டுக்கலாம். அதையும் போட்டுட்டு ஏன்னா அதோடையே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணோன்னா அந்த பச்சை வாசனைலாம் போயிடும். ஸோ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தென் வந்து தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் இதுவும் போட்டு ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்தீங்கன்னா வெறும் மிளகாத்தூள் இருக்குல்ல, வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மட்டன் வேகிறதுக்காக நம்ம தண்ணி விடணும். தண்ணி விட்டு விசில் விடணும். இப்போ பார்த்தீங்கன்னா மட்டன் வேகிறதுக்கு ஒரு 3 கிளாஸ் அளவு தண்ணி விட்டுடலாம். தண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி நம்ம ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அப்போ வந்து மட்டன் நல்லா வெந்து வரும். ஸோ 4 விசில் வந்து விட்டு எடுத்துகிட்டு பார்ப்போம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா மட்டன் வந்து சூப்பராக வெந்திருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மக்ரூனி ஒரு 200 கிராம் நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மக்ரூனி வேகிறதுக்கு திரும்ப வந்து ஒரு விசில் விடணும். இது வந்து திரும்ப குக்கரை மூடி இன்னொரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஒரு விசில் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சு கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் இப்போ நம்மளோட வேறு லெவலான டேஸ்டான மட்டன் மக்ரூனி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸில் தான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு அப்படியே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு ரெசிபி வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.